போர்ன்னு வந்துருச்சுனாலே வீரர்கள் களத்துல போகும்போது பல விஷயங்கள்னால மரணங்கள் ஏற்படலாம். அது என்னதான் ஏர் ஸ்ட்ரைக்கா இருந்தாலும், ஆர்ட்லரி ஸ்ட்ரைக்கா இருந்தாலும், மோட்டார் ஸ்ட்ரைக்குகளா இருந்தாலும், என்ன தாக்குதலா இருந்தாலும், க்ளோஸ் குவார்ட்டர் பேட்டில்ஸ் நேருக்கு நேரா வந்து பார்த்தீங்கன்னா, எதிரிகளோட மோதிட்டு இருக்கும்போது, க்ளோஸ் காம்பேட்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய பேட்டில்ஸ்ல கூட வீரர்களுக்கு எந்த அளவுக்கு பயிற்சி இருக்கு, அந்த தருணத்துல, அந்த டைம்ல அவர் எப்படி மூளை யூஸ் பண்ணி செயல்படுறாரோ, அதுக்கேத்த மாரி களத்தை புரட்டி போட்டுடலாம். அதுக்கேற்ற மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. அதாவது உயிர் சேதத்தை தவிர்க்க முடியும். இது போல பல விஷயங்கள் அனலைஸ் பண்ணி எல்லாமே செய்யலாம். என்னதான் மோர்டார் தாக்குதல்கள் நடந்துட்டு இருந்தாலும், ஆர்ட்லரி தாக்குதல்கள், சூப்பர் மெர்சி இருந்தாலும், ஆயுத சூப்பர் மெர்சி இருந்தாலும் எல்லாத்தையும் மாற்ற முடியும். இந்த வியட்நாம் வார், ஆப்கானிஸ்தான் வார்லாம் பெருமளவில் வந்து பார்த்தீங்கன்னா பதுங்கி போய் தாக்குதல் பண்றது, மறைஞ்சு போய் தாக்குதல் பண்றது, பல வகையான வியூகங்கள் வகுக்க முடியும். வீரர்களா இருக்கட்டும், மிலிட்டன்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு வியூகங்கள் வகுக்க முடியும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய பேட்டில்ங்கிறது அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. மாடர்ன் வார்ஃபேர். அதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னா ட்ரோன்கள். இந்த ட்ரோன்களுக்கு முன்னாடி அப்படின்னா 50% வாய்ப்பு எல்லா தாக்குதல்ல இருந்து தப்பிச்சு ஒரு வீரர்னால இருக்க முடியும் அப்படின்னா 50% வாய்ப்பு. ஆனா இப்போ அது 10-15% கம்மி ஆயிடுச்சு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ட்ரோன்கள். அது 50% நீங்க ஏர் ஸ்ட்ரைக்கு, மோட்டார் ஸ்ட்ரைக்கு, ஆர்ட்லரி ஸ்ட்ரைக்குகள்னால உயிரிழப்புகள் இருக்குன்னு 50% ப்ராபபிலிட்டி யோசிச்சிங்கன்னா, அது போர்க்களத்துக்கு போற ஒரு வீரர் இறப்பதற்கான காரணம் அப்படிங்கிற விகிதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 50% எல்லாத்தையுமே அடக்கிடலாம். ஆனா 30-35% வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன்கள் மூலியமா நடக்குது அப்படிங்கிறது போல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு காரணம் இந்த ட்ரோன்களோட அபரிவிதமான வளர்ச்சி. இதுக்கு முன்னாடி வந்து வீரர்கள் போர்க்களத்துக்கு போறாங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நின்று ஓய்வு எடுக்க முடியும். க்ளோஸ் குவார்டர் பேட்டில் கூட எதிரி எங்க நிக்கிறான், என்ன நடந்துகிட்டு இருக்கு, கிரீனைடை தூக்கி வீசினோமா, ஒரு இடத்துல நின்னோமா, யோசிச்சோமா, டீம்ல என்ன பண்ணலாம், அடுத்த ஃபார்மேஷன் எப்படி, அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் பண்ணதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய போர் அப்படி கிடையாது. ஒரு வினாடி கூட வந்து பாத்தீங்கன்னா வீரர்களால யோசிக்க முடியாது. அவங்களோட இலக்கு என்ன, டீம்ல யார் யார் இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எதையுமே யோசிக்க முடியாத அளவுக்கான ப்ரெஷர் இந்த வீரர்கள் வந்து அனுபவிக்கிறாங்க க்ளோஸ் குவார்டர் பேட்டில்ஸ்ல. ஏன்னா எதிரி டிஃபெண்ட் பண்றான்னு வச்சுக்காங்க, வந்து சுட மட்டும் தான் செய்வாங்க. இவங்க முன்னேறி போறாங்க அப்படின்னா எந்த இடத்துல இருந்து சுடுறாங்களோ அதுல இருந்து தான் பாதுகாப்பா இருந்துக்க முடியும். போய் ஒரு இடத்துல மறைஞ்சிக்கலாம் அப்படின்னா ட்ரோன் வந்து உள்ள சொருகிரும். அது காமிக்காசி ட்ரோன் ஆனதுன்னா பில்டிங்கே வெடிக்குது. அந்த அளவுக்குலாம் மிக பெருமளவுல மாறிடுச்சு. ஸோ வீரர் எந்த இடத்துலையும் ஒளியவும் முடியாது, ஓடவும் முடியாது, பதுங்கவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது போல ஒரு சூழல் இந்த மாடர்ன் வார்ஃபேருக்கு மாறிடுச்சு. உயிர் இழப்போட விகிதம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். இன்கேஸ் ஒரு பேட்டில் பெருமளவில் வருது, இவங்க சொல்லிட்டு இருக்கிற மாதிரி 3ஆம் உலக போர்லாம் வருதுன்னா, நீங்க நான் யோசிக்கிறத விட மிக அதிக அளவுல உயிர் சேதங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. முதல்ல இந்த லோகத்துல மனிதர்கள் வாழ்வாங்களா அப்படிங்கிறது போல அளவுக்கான அணு ஆயுதம் போட்டாலும் போடாட்டியும் வாழ்வாங்களா அப்படிங்கிறதுக்கான கேள்வியே கொண்டு வந்துடுது. அந்த அளவுக்கு இந்த ட்ரோன் வார்ஃபேர் மாறிடுச்சு. சரி, அப்படி என்னதான் இந்த ட்ரோன்கள் செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாடிலாம் இந்த ட்ரோன்கள் இருந்து குண்டுகள் போடுவாங்க, கிரினேடு போடுவாங்க. 3 கிரினேடு, 2 கிரினேடு, முதல்ல ஒரு கிரினேடு 2 கிரினேடு போட்டிருந்தாங்க. இப்பெல்லாம் சீனால வந்து பார்த்தீங்கன்னா 6 கிரினேட் ட்ராப் பண்ற மாதிரியான அடுத்த கட்ட வளர்ச்சி இந்த ட்ரோனுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதெல்லாம் டிஸ்பிளே வச்சுக்கிறாங்க. அவங்க பெருமளவில் தயாராகிட்டு இருக்காங்க. அதனால ட்ரோன்கள் 6 குண்டுகள் போடுறதுக்கான விஷயங்கள் இது வந்து ரஷ்யா கிட்டே இருக்கு, உக்ரைன் கிட்டே இருக்கு, பல நாடுகள் கிட்டே இருக்கு. ஸோ 6 குண்டுகள் போட மாதிரியான 6 கிரினேடுகள் போடுற மாதிரியான ட்ரோன்கள். சரி, இதுதான் இப்படியா, வெறும் கிரினேடு தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்களான்னா இல்லை. அடுத்தது ஃபேப் வகையான குண்டுகள். ரஷ்யா ஃபேப் 250 ரக குண்டு. இதை நம்ம எந்த அளவுக்கு இழப்புகள் ஏற்படுத்துன்னு தினந்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இழப்புகள் உக்ரைனுக்கு ஏற்படுத்துன்னு. இப்போ அது போல குண்டுகளை ரஷ்யாவோட ட்ரோன்கள் சுமந்துட்டு போய் டெலிவரி பண்ணுது அப்படின்னா எப்படி அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. அதாவது தடையே இல்லை, ஏர் ஸ்ட்ரைக் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும், சவர மேனிக்கு பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்னா எப்படி, எந்த அளவுக்கு இழப்புகள் உயிர் சேதங்கள் நடக்கும். சரி, ஓகே. இப்போ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேபோட வெர்ஷன் சிர்ஸ் பண்ண மாதிரி ஒரு குண்டு, ஹை எக்ஸ்ப்ளோசிவ் இம்யூனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே பிரத்யேகமாக ட்ரோனுக்குன்னே ரெடி பண்ணி பாபாயாகா ட்ரோனில் அட்டாச் பண்ணி டெலிவரி பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால உயிர் சேதங்கள் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு விகிதம். அதாவது ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ் துல்லியமாக கிரினேடை போடுறதுக்கு பழகினாங்க ஃபர்ஸ்ட். இப்போ இது போல குண்டுகள், அதிநவீனமான குண்டுகளை போடுறதுக்கு பழகுறாங்க. சரிப்பா, இதெல்லாம் டம்பாம்ஸை கொண்டு போய் போடுறோம், திடீர்னு வீரர் நவுந்து போயிட்டார் அப்படின்னா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற யோசிக்கிறோம் இல்லையா. அடுத்தது மிசைல் வந்துருச்சு. அடுத்தது உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா மிசைல் லான்ச் பண்ணி சோதனை பண்ணியிருக்கிறாங்க. இதே ட்ரோன்கள்ல இருந்து அன்கைடட் மிசைல் லான்ச் பண்ணி சோதனை பண்ணிக்கிறாங்க. இது உக்ரைன் கிட்ட தான் இருக்குதானா? இல்ல, ரஷ்யா களத்துல கெர்சன் பாதியில யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுலாம் நம்ம பார்த்திருப்போம்.
இவங்களால ஒரு மிசைல் லான்ச் பண்ண முடியுது. ரஷ்யானால 3 மிசைல் 4 மிசைல் வரைக்கும் அன்கைடட் மிசைல் லான்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்றாங்க. சரி, ஓகே. இவங்கன்ட்டு இல்லை, நம்மளோட டிஆர்டிஓவும் சமீபத்தில் அன்கைடட் மிசைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன்லேருந்து லான்ச் பண்ணி சோதனை பண்ணி பார்த்துருக்கோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கான வீடியோ பதிவுகள் சைடில் லோடாக இருக்கும். அதாவது அன்கைடட் மிசைல் அப்படின்னு வந்துருச்சுனாலே இலக்குன்னு ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இலக்கில் போய் துல்லியமாக விழுகும். அதுதான் அன்கைடட் மிசைல். அதாவது மூவிங் டார்கெட் இல்லாத தாக்கி அளிக்க முடியும். இதே மூவ் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சில பல குறைபாடுகள் இருக்கும். இப்போ அதுக்குமான டெவலப்மெண்ட் ஃபேஸ் நோக்கி போயிடுச்சு, கைடட் மிசைலுக்கும் நோக்கி போயிடுச்சு அப்படிங்கலாம் சொல்கிறாங்க. சரி, ஓகே. இந்த ட்ரோன்கள்னால மிசைல் ஏவ முடியுது, 2வது குண்டுகளை போட முடியுது, அடுத்தது காமிகாசி ட்ரோன்களாக பயன்படுது. இதோட 3 வகை தானேன்னு பார்த்தா இல்லை. இந்த ட்ரோன்கள் துப்பாக்கியும் சுடுது. உக்ரைன் இதை சோதனை பண்ணி பார்த்துக்கிறாங்க களத்தில் அப்படிங்கிற பார்த்த முடியாது. அதனால் சிங்கிள் பேரல் இருக்கக்கூடிய கன்னு, மிஷின் கன். இப்போ 3 பேரல் இருக்கக்கூடிய மிஷின் கன் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன்கள் அட்டாச் பண்ணி சுட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உக்ரைன். இதை பெருமளவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோனை டவுன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் களத்தில் எதிரிகள் வந்தாலோ இல்லை நம்ம வீரர்கள் முன்னேறினாலோ எந்த இடத்துல இருந்து துப்பாக்கி சூடுகள் நடக்குதோ அதை ட்ரோன்கள் மூலிமா பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த நபர் முன்னாடியே போய் நின்று இந்த ட்ரோன்கள்னால 3 பேரல் இருக்கக்கூடிய ட்ரோன்கள் சுட்டு தள்ளலாம் எதிரிகளை. அந்த அளவுக்கான அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. துப்பாக்கி இருக்கிறது, மிசைல் லான்ச் பண்ணுறது, குண்டுகள் போடுறது, காமிகாசி ட்ரோன்கள், பல வகையான ட்ரோன்கள் வந்துருச்சு இதுலேயே. சரி, ஓகே. இப்போ இதுதான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ரிகானிசன் ட்ரோன்கள் வந்துருச்சு. இந்த ரிகானிசன் ட்ரோன்கள்லாம் முதல்ல உளவு வேலை கேமரா அட்டாச் பண்ணி எந்த இடத்துல என்னென்ன இருக்குது, என்னென்ன நடக்குது அப்படிங்கிற பார்க்குற மாதிரியான ட்ரோன்கள். இப்போ இந்த ட்ரோன்கள்லாம் எந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆயிருக்குன்னா ரஷ்யாவோட ஆர்லான் ட்ரோன்கள் எதிரியோட நிலைக்குள்ள ஊடுருவி போய் சத்தமே இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நிலைகளை படம் பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் ரேடார் அலைகள், அந்த அலையெல்லாம் எங்கிருந்து எமிட் ஆகுது அப்படிங்கிறத தொடர்ந்து டிடெக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துக்கே அதை நோக்கி போக முடியும். சரி, ஓகே. அது மட்டும்தான் செய்ய முடியுமான்னு கேட்டால் இந்த ஸ்டார் லிங்க் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஸ்டார் லிங்கோட சிக்னல்ஸ் எந்த இடத்துலேருந்து இருக்கு. இப்போ நார்மலாக ஸ்டார் லிங்கை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆப்ரேட்டர் ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா கூடாரம் கட்டி வச்சிருப்பாங்க, மறைவாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஆப்ரேட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட ஒரு ஆண்டனா இருக்கும், அதுலேருந்து சிக்னல் எமிட் ஆகும், ரிசீவ் ஆகும். ஸோ அவங்க அனுப்பிச்சாங்கன்னா சேட்டலைட் அதை ரிசீவ் பண்ணிட்டு ட்ரோனுக்கு வந்து அதை அனுப்பும். ஸோ இப்படி தான் அந்த சேட்டலைட் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு, ஸ்டார்லிங்க் கனெக்ஷன். இப்போ இங்கிருந்து எமிட் ஆகக்கூடிய சிக்னல்ஸை ட்ராக் பண்ணி இந்த ட்ரோன்கள்னால போக முடியும். அது மட்டும் இல்லாமல் சரௌண்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 30 GHz இருக்கக்கூடிய அலைவரிசையை தொடர்ந்து கண்காணிக்க முடியும். அப்படிங்கிறவள பல வகையான டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிகானிசன் ட்ரோன்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோன்களை தாக்கலாம், ராமிங் பண்ணலாம் அப்படிங்கிறது போல யோசிச்சாங்க அப்படின்னா இந்த ட்ரோன்கள் பின்னாடி ஒரு ட்ரோன் வருது அப்படின்னா யுவேசிவ் மெனிவர் ரஷ்யாவோட ட்ரோன்கள் தான் அவங்க போயிட்டு இருக்கு. பின்னாடி உக்ரைனோட ஒரு ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ட்ரோனை முட்டி டேமேஜ் பண்ணலாமான்னு பார்த்தா அது ஒரு ட்ரோன் பக்கத்தில் வருதுன்னு தெரிஞ்சாலே இது அப்படியே முன்னாடி பின்னாடி நகர்ந்து போய் ஆட்டோமேட்டிக்காக யுவேசிவ் மெனிவர் பண்ணி தப்பிச்சிடுது அப்படிங்கிறதோட சொல்கிறாங்க. அதாவது இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா முன்னாடியெல்லாம் வந்து நம்ம ஒரு ஆப்ரேட்டர் உட்காந்து ஆப்ரேட் பண்ணணும், எக்ஸலரேட்டர் கொடுத்துட்டே இருக்கணும். 2வது வேணுங்கிற அளவுக்கு எக்ஸலரேட்டர் கம்மி பண்ணிக்கலாம், இல்லை அதிகம் பண்ணிக்கலாம். 2வது லெஃப்ட் ரைட்லாம் போகணும், இதெல்லாம் யோசிக்கணும். இப்போல்லாம் ட்ரோன்களை வந்து இலக்க கொடுத்துட்டு அந்த இடத்துல கொடுத்துட்டு இருந்தோம்னாலே போதும், அந்த ஆப்ரேட்டரோட வேலை பெருமளவில் கம்மியாயிடுச்சு. இப்போ போயிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து செவுரு இருக்குன்னா அதுவே தெரிஞ்சுக்கிட்டு நகர்ந்து வேறு வழியில் போகலாம் அப்படிங்கிற விஷயங்கள் அதுவே முடிவு பண்ணி அதுவே செயல்பட்டு ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸோட ப்ரெஷரை வந்து அதிக அளவில் கம்மி பண்ணிடுச்சு. அவங்களோட இலக்கு என்னன்னா என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் எக்ஸாக்டாக கண்காணிச்சுட்டு இருந்தால் மட்டும் போதும். சரி, இந்த ட்ரோன்கள்னால இது மட்டும் தான் செய்ய முடியுமானா இல்லை. இருக்கக்கூடிய களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்களோட மூமெண்ட்ஸ் எந்த அளவில் இருக்குது, இருக்கிறது டேங்கா இல்லை ஆர்மட் பர்சனல் வெஹிக்கிள்ஸா என்ன ஏதுங்கிறத எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதுவும் ரஷ்யாவோட ட்ரோனு உக்ரைனோட ஒரு வீரர் வந்து பார்த்தீங்கன்னா மறைவாக இந்த பெல்கிராட் பகுதியில் ஊடுருவிட்டு இருக்காங்க இல்லையா, அங்கே தான் இந்த வேடிக்கை நடந்திருக்கு. அதாவது மரம் போல் எடுத்து கிளையெல்லாம் உடச்சி அவர் ஃபுல்லாக மரமாட்டியே மாறி அப்படியே போயிடலாமான்னு கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து போய் பார்த்துக்கிறாரு. அவர் வேற பாவம் அதையும் எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சி இந்த இடத்துல ஒருத்தர் நவுந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ட்ரோன்கள் ப்ரிடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நம்ம என்னதான் சித்து வேலை செஞ்சாலும் இந்த ஏஐ இருக்கக்கூடிய ட்ரோன்களை நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. மானிட்டர் பண்ணக்கூடிய ட்ரோன்கள், அதுவும் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ட்ரோன்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது போல மாறிட்டு வருது. அந்த அளவுக்கு அட்வான்டேஜாக இந்த ட்ரோன்கள்லாம் மாறிட்டு இருக்கு. அதாவது ட்ரோன்கள்னால உளவு வேலை பார்க்க முடியுது, கண்காணிக்க முடியுது, பல கம்யூனிகேஷன் டிவைசஸை அதை கண்டுபிடிச்சு அந்த இலக்கை நோக்கி போக முடியுது, பல விஷயங்கள் செய்ய முடியுது, அழிக்க முடியுது, தாக்கி அழிக்க முடியுது, பல வேலைகள் இருக்கு. இப்போ இந்த ட்ரோன்கள்லாம் ஸ்வாம் ட்ரோன்ஸாக மாறிடுச்சுன்னா
அது இப்போ சைனாவோடது. இந்த ஷோ வந்து இந்தியாவில் நடக்குது, சீனாவில் நடக்குது, எல்லா நாட்டிலையும் நடக்குது. நான் கான்செப்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கான வீடியோ பதிவுகள் தான் இது எல்லாமே. வந்து பார்த்தீங்கன்னா பல நாட்களாக நடக்கக்கூடிய விஷயங்கள். அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு கோரியாக உங்ககிட்ட கொடுக்குறேன். கிடைக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் அதுக்கு ரெஃபரன்ஸாக இருக்கிறதும் ஒரு கோரியாக உங்களுக்கு கொடுக்குறேன், அவ்வளோதான். இந்த ட்ரோன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோவில் கண்டக்ட் பண்ணுற ட்ரோன்கள் தான். இந்த ட்ரோன்களை பேட்சாக ஒரு டீமாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்சாக ஒரு ஸ்வாம் ஆஃப் ட்ரோன், அதாவது பல ட்ரோன்களை ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அந்த ட்ரோன்களுக்கு கமாண்ட் கொடுக்குது. இப்போ ஒரு பேட்ச் ஒரு டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அதுக்கு துப்பாக்கி சுடுறது, ஒன்றுக்கு குண்டுகளை போடுறது, ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிசைலை லான்ச் பண்ணுறது, ஒன்றுக்கு வந்து காமிகாசி ட்ரோன், ஒரு டீமாக சேர்த்தி இது போல் ஒரு இலக்கை நோக்கி, எதிரிகளோட இலக்கை நோக்கி ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் இது போல் அனுப்பிச்சுட்டாங்கன்னா எந்த அளவுக்கு சேதங்கள் இருக்கும். இதைத்தான் நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருந்தேன். உயிரிழப்புகள் அப்படிங்கிறது பெரும்பான்மையான பர்சன்டேஜ் இந்த ட்ரோன்களே அதோட கைவசம் எடுத்துக்கிச்சு. இதுக்கு முன்னாடியெல்லாம் ஆயுதங்கள்ன்றது ரொம்ப கடினமாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படி இப்படின்னு. ஆனால் இப்போல்லாம் ரொம்ப மறைவாக செக்யூர்டாக உட்காந்துட்டு எதிரிகளுக்கு பெருமளவில் இழப்புகள் ஏற்படுத்த முடியறதுக்கான காரணம் இந்த ட்ரோன்கள். அதோட தொழில்நுட்பம் அடுத்த கட்ட வளர்ச்சி அடையுது. இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும், இதெல்லாம் பேட்டரி இருக்குது, கொஞ்ச நேரத்துக்கு தானே வேலை செய்யும், அதுக்கு மேலே என்ன ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் வருமா இது போல் வெயிட் எல்லாம் தூக்கிட்டு போகும்போது அப்படிங்கிற கேள்வி வரும். இப்போ அதுக்கும் அடுத்த டெக்னாலஜி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது இப்போ கரண்ட் கம்பம் இருக்குன்னு வச்சுங்க, அந்த கரண்ட் கம்பத்தில் கரண்ட் போயிட்டு இருக்குதா, கரண்ட் போயிட்டு இருக்குன்னா எவ்வளோ போயிட்டு இருக்குது, நம்ம அதில் போய் உட்காந்துக்கலாமா அப்படிங்கிறது போல யோசிச்சு அந்த ட்ரோனே நம்மளாம் ஆப்ரேட் பண்ணி கொண்டு போய் கரெக்டாக பிடிக்க வைக்கணும்ட்டு இல்லை, அதுவே தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல பவர் சோர்ஸ் இருக்குது, நம்மளுக்கு கம்மியாக இருக்குது, நம்ம போய் பவர் போடணும்னு போய் கம்பத்தில் உட்காந்துக்கு அதுவே. ஸோ கரண்ட் சார்ஜ் ஆனதுக்கப்புறமா கரண்ட் அது என்ன வேலையோ அதை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். ஸோ இது போல வேலைகள்லாம் ட்ரோன்கள் அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்வாம் ஆஃப் ட்ரோன்லாம் காக்கா குருவி மாதிரி போய் கம்பத்தில் பிடிச்சி உட்காந்துக்கிச்சுன்னா இலக்கு என்ன வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இலக்குகளை எதிரிகளை ஏமாற்றி போய் தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒன்றொன்னா போய் இல்லை கேங்காக போய் பண்ணோம்னாலும் அதுக்கேற்ற மாதிரி முடிவுகள் எடுத்து பண்ணுது அப்படின்னா எந்த அளவுக்கு இழப்புகள் இருக்கும். நான் முன்னாடி சொன்ன விஷயத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி அப்ளை பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு இழப்புகள் ஏற்படுது அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த ட்ரோன்கள்லாம் அபரிவிதமான வளர்ச்சிகள் அடைஞ்சு போயிட்டு இருக்கு. இதில் இன்னும் அதிநவீனமயமாக்கப்படுதல் அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புலேருந்து புதுசாக வாய்ஸ் கமாண்ட் மூலயமா ட்ரோனை ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது போல அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்காங்க. இது என்ன இருக்கு, ரிமோட் கண்ட்ரோலில் வச்சு பண்ணுறாங்க, இப்போ ஒருத்தவங்க வாய்ஸ் கமாண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தானே அப்படிங்கிறது போல இருக்கு. ஆக்சுவலாக ட்ரோன்கள் இருக்குது, லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா கண்ணில் காகுல்ஸ் மாட்டிட்டு அதுலேயே பார்த்துட்டு நம்ம ஆப்ரேட் பண்ணிவிட்டு முன்னாடி போகிறது பின்னாடி வருது, ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. ஆனால் இந்த ட்ரோன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு இலக்கு எதிரி இங்கே இருக்காங்க அதை நோக்கி போகணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துட்டா அப்ஸ்ட்ரக்கல்ஸ் என்னென்னலாம் இருக்குது, அதாவது ஏதாவது ஒரு தடுப்பு சுவர் இருக்கா இல்லை வேறு ஏதாவது இருக்கான்னு எல்லாம் அதுவே கண்டுபிடிச்சா அதுவே போய் எல்லாம் செஞ்சுக்கணும், நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் இருக்குது, இது எதிரியோடது தான் இல்லை இது நம்மளோடதுன்னு எல்லா விஷயமே அந்த ட்ரோன்கள்னால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம கமாண்ட் மட்டும் கொடுத்தா போதும், தாக்கு வேண்டாம் பின்வாங்கு, அது போல் ரொம்ப சிம்பிளிஃபைடாக மாறிடுது. அதாவது முதல்ல காம்ப்ளிகேட்டாக இருக்கும் ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ்க்கு, அது கொஞ்சம் கொஞ்சமாக சிம்பிளிஃபை ஆக்கி இப்போ வாய்ஸ் கமாண்ட் மூலயமா வந்துடுச்சு. அப்படிங்கும்போது ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் வேகமாக போகணும். இப்போது ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கார் இருக்குது, அது வேகமாக போகுது அப்படின்னா அந்த காருக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரோன்கள் வேகப்படுத்தி அது போய் அடிக்கும். ஸோ இது போல வேலைகள்லாம் இந்த ட்ரோன்களே செஞ்சுக்குது. அப்படிங்கும்போது ஆப்ரேட்டர்ஸோட வேலை கம்மியாகுது. எல்லாமே அட்வான்ஸ்டான லெவலில் நோக்கி போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே இது எல்லாமே ஏஐ கண்ட்ரோல் எடுத்துக்கும். அப்படிங்கும்போது இப்போ இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வீடியோக்களாக இருக்கட்டும், ஆப்ரேட்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க என்ன செய்கிறாங்கன்ற எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கை தாக்குறதுக்கு எப்படியெல்லாம் ஒரு ஆள் யோசிச்சு செய்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ஏஐ கற்றுக்கிட்டு இருக்கு. இது கூட இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த வீடியோஸை வச்சு அது ட்ரைனிங் டேட்டாவை வச்சு அந்த ஏஐ கற்றுக்கிட்டு இருக்கு. ஸோ ஏஐ இதில் பெருமளவில் இன்வால்வ் ஆகும்போது யுத்த காலத்தில் இன்னும் மேசிவான டேமேஜஸ் உருவாக்க முடியும். ஸோ இந்த காரணத்தினால தான் சொன்னேன், இந்த ட்ரோன்கள் உயிர் சேதங்களை நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஏற்படுத்தியது களத்தில் ஏற்படுத்த முடியும். எதிர்கால போர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கோர்வையாக பல நாட்களில் நடக்கக்கூடிய செய்திகளை வச்சு நான் உங்களுக்கு ஒன்று செய்தியாக கொடுத்துருப்பேன். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சதுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அது கூடவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த பதிவில் இது போல் நம்ம இப்போ பார்த்தது வெறும் ஏரியல் வெஹிக்கிள் மட்டும்தான், அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள். இதில் சர்ஃபேஸ் ட்ரோன் வந்துருச்சு, சப்மரைன் ட்ரோன் வந்துருச்சு, கிரவுண்ட் ட்ரோன் வந்துருச்சு.
ஸோ இந்த ட்ரோன்கள்லாம் எப்படி தடுக்கலாம், அதுக்கான டெக்னாலஜி எப்படி வளருதுன்னு எல்லாத்தையும் அடுத்தடுத்த பதிவில் பார்க்க ஆரம்பிக்கலாம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது ஸ்டே சேஃப். பை.